அதை அனுபவிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு நாளும். ஆனால் அந்த அந்த நாபால் என்பவன் தாவீது தேவனுடைய ஊழியக்காரர், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் தாவீது சவுலால் விரட்டப்பட்டு அவர் வனாந்திரத்திலே இருந்த போது அவனும் அவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் போஜனம் கொடுக்கும்படி நாபால் இடத்திலே போனார்கள் தாவீதுடைய ஊழியக்காரர்கள். ஆனால் நாபால் துஷ்டனாக இருந்ததினாலே அவன் சீறி அவர்களிடத்திலே அவன் யார், தாவீது யார், அவன் ஜனங்கள் யார், நான் ஏன் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவன் உதாசீனப்படுத்தினார். கடைசியில தாவீது அதை கேட்டபோது மிகவும் கோபம் வந்தது. உடனே மறுநாள் எல்லாரையும் 400 பேரை கூட்டிக் கொண்டு போய் நாபாலையும் அவருடைய வீட்டார் எல்லாரும் ஒரு நாய் கூட இருக்காம அழித்து போடுங்கள் என்று அவன் கட்டளை கொடுத்து அனுப்பினான். ஆனால் புத்தியுள்ள அபிகாயில் என்ன செய்தால் தெரியுமா? இதை கேள்விப்பட்டு அவள் எல்லாம் குதிரைகள், கழுதைகள், நிறைய கழுதைகளும் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு நிறைய சாப்பாடு எடுத்துக்கொண்டு அவள் எதிராக அவர்களை அழிக்கும்படியாக வருகிறார்கள். அதற்கு எதிராக இவள் போய் புத்தியாக ஞானமாக தாவீதோட பேசி, நீர் ஆண்டவருடைய யுத்தத்தை செய்கிறவரே, இந்த நாய்களாகி எங்களை நீ கொன்றதுனால நீ ஒரு கொலையாளியா ஆகலாமா? நாங்க ஏமாத்துறோம், நீ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நீ ஆண்டவருடைய ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப அன்பா பேசி அவருடைய கோபத்தை அப்படியே தணிச்சு அந்த சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக்கிட்டு போன. ஆனா ஊழியக்காரன் அந்த தாவீது ராஜாவை நிந்தித்த நாபாலுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் வாதிக்கப்பட்டு அவன் நோய்வாய்ப்பட்டு அவன் விதியில நீக்கிறே அவன் என்ன செய்தான்? இறந்து போனான். ஆனால் மரித்த பின்பு தாவீது ராஜா இந்த புத்தியுள்ள அபிகாயினுடைய அந்த புத்தியை பார்த்து அவன் நாபால் இறந்த பின்பு அந்த அபிகாயை தனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டான். ஒரு குடிகார மனைவியாக இருந்த அந்த அந்த அபிகாயில், நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த அபிகாயிலுக்கு என்ன கிடைத்தது? ஒரு ராஜாத்தி பட்டம் கிடைத்தது. ஹல்லேலூயா! இவ்விதமாக தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளின் மூலம் அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. இரண்டாவதாக, ஒரு பட்டணத்தை கர்த்தருக்கென்று திருப்பிய ஒரு ஸ்திரீ யார்? வெரி குட் சிஸ்டர். சிஸ்டருக்கு ஒரு கைதட்டு கொடுப்பீங்களா? சமாரிய ஸ்திரீ. அந்த சமாரிய ஸ்திரியை நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நியூ டெஸ்டமெண்டின் ஃபர்ஸ்ட் மிஷனரி, அதாவது ஃபீமேல் மிஷனரி இல்லையா? உண்மைதானே? அவள்தான் முதலாக சுவிசேஷம் அறிவித்த, தன்னுடைய பட்டணத்திற்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்த ஒரு சுவிசேஷகி. பாருங்க, இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக போகும்போது, இதை அதற்கு முன்பாக சொல்லிக் கொள்கிறேன், யூதர்கள் சமாரியாரிடத்திலே அதிகமாக பழக மாட்டார்கள். சமாரியர்களை ஒரு தாழ்வாக நினைப்பார்கள். ஏன்னா சமாரியர் மிகவும் மிக்ஸ்டு காஸ்ட் என்று சொல்லி யூதர்களுடைய பார்வையிலே சமாரியர்கள் ஒரு அருவருக்கப்படத்தக்கவர்கள். இதனால யாருமே யூதர்கள் சமாரியரிடத்திலே அப்படி நெருங்கி பழக மாட்டார்கள். அவர்களிடத்திலே போய் உணவு உண்ணவோ சாப்பிடவோ அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியா வழியா போன போது அங்கே இருந்த யாக்கோபின் டைமிலே தோண்டப்பட்ட அந்த கிணற்றிலே போய் அவர் உட்கார்ந்திருந்தார். ஆண்டவருக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு பெண் வருவாள் என்று. அந்த நேரத்திலே அந்த சமாரியாவில் ஒரு பெண் அங்கே தண்ணி எடுக்க போகும்போது அவளோட பேசிக் கொண்டிருந்த போது இயேசு கிறிஸ்து அவளுடைய வாழ்க்கை எல்லாம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை சொல்லிவிட்டார். உனக்கு இத்தனை புருஷன் உண்டு, இப்ப இருந்தவன் புருஷனும் கூட உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அவளுடைய அந்தரங்க வாழ்க்கையை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். உடனே இதன் நிமித்தமாக இவள் என்ன செய்தார்? இவர்தான் மேசியா, இல்லை இவர் பெரிய தீர்க்கதரிசி என்று அவளுக்கு பயங்கர சந்தோஷமாய்விட்டது. இயேசுவோடு பேசிக்கிட்டு இருந்த போதே அவளுடைய வாழ்க்கை என்ன செய்தது? மாறினது என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டானது. 5 புருஷன் 6 புருஷன் இருந்தால் அவள் எப்படியாப்பட்டவள்? அவளும் இந்த ராகாவை போன்ற ஒரு சாக்கடை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவள் தான். என்ன சந்தோஷம் இருந்திருக்கும் அவளுடைய வாழ்க்கையிலே? ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவள். எல்லாரும் அவளை பார்த்தால் தூர போவார்கள். இவளெல்லாம் ஒரு பெண்ணா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காள். எல்லாரும் அவளை குறித்து அசிங்கமாக பேசுகிறவளாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளோட பேசி அவளுடைய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தின போது அவள் என்ன செய்தாலாம்? ஓடி போய் அதை கொஞ்சம் வாசிய. யோவான் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க சிஸ்டர்.
நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர், அந்த வார்த்தை மிகவும் முக்கியமானது, அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சாக்கடை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லாரும் கெட்டதாக எண்ணின ஒரு ஸ்திரீ, அவள் பற்றி சொல்ல அந்த ஊரில் உள்ள அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த காலத்துல ஒன்றுமே தெரியாது. வேத புஸ்தகமும் அவங்களுக்கு இந்த நமக்கு கையில கொடுக்கப்பட்ட மாதிரி வேத வசனம் அவங்க உள்ளத்துல பேசுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. எதுவுமே அவளுக்கு கிடையாது. டெலிபோன் கிடையாது. ஒவ்வொருத்தரையா டெலிபோன் பண்ணி இயேசு இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று சொல்லுவதற்கு அவள் எப்படி போய் சொல்லி இருப்பாள்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த காலத்துல ஒண்ணுமே இல்ல, மெகாபோன் கூட இருந்திருக்குமா என்னன்னு கூட தெரியாது. ஒவ்வொரு வீடா போய் சொல்லி இருக்கணும். இல்ல தெருவுல இருந்து சத்தம் போட்டு இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க, நான் ஒரு நல்ல செய்தி சொல்றேன், இப்படி நான் ஒருத்தரை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருப்பா? எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமா ஒவ்வொரு தெருவா 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 போய் சொல்லி இருப்பா. ஆட்கள் கூட்டமா இருக்கிற இடத்துல எல்லாம் போய் சொல்லி இருப்பா. ஒவ்வொரு வீடுகள்லயா பெண்களை கூப்பிட்டு, பாரு இப்படி நான் ஒருத்தரை பார்த்தேன், அவரு எனக்குள்ள எல்லா அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லி இருப்பா. அவள் சொன்ன வார்த்தை நிமித்தம் அநேகர் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள். அப்படியானால் அருமையான சகோதரிகளை, நாம் எவ்வளவு அதிகமா நம்ம செய்யணும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தினார். இவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக செய்தார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பப்பட்டவங்க. நம்ம எவ்வளவு ஆண்டவருக்காக செய்யணும் பாருங்க. நம்ம யாரும் பக்கத்து வீட்டுல உள்ளவங்கிட்ட நம்ம சாட்சி சொல்றோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு, அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத அவ்வளவு கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். நம்ம பக்கத்துல வீட்டுல உள்ளவங்கிட்ட நம்ம சொல்றோமா? இல்ல நம்ம சும்மா பேசிக்கிட்டு இருக்கவங்கிட்ட கர்த்தரை பற்றி நம்ம பேசுறோமா? டெலிபோன்ல நம்ம மணிக்கணக்கா மற்றவங்க பற்றி பேசுகிறது உண்டு. மற்றவங்க இப்படி அப்படி, ஆனா ஏசு ஓடி போய்விட்டால் அந்த செய்தி என்னவாகும்? ஒரு தீ மாறி பாரு. முழுவதுபடி டெலிபோன். அருமையான உண்மையான கிறிஸ்துவை பற்றி அந்த ஒருவே ஒரு திரி போகலாம் தான் மாட்டார். அவர்கள் எல்லாத்தையும் அதுதான் அது செய்த அந்த அருமையானவர்களை இவருடைய இருக்கிறார். நம்ம சொல்லுவோம் சொல்லி அவர்களை ஜெபிச்சாங்க. ஆண்டவர் நல்ல, நீங்களும் வந்து நீங்க ஒரு தடவை வந்து ஓடி வந்து பாரு என்று அந்த நீ பேசை யாருக்கு நாம் இது சாதாரண கூட்டிக்கொள்ளலாம். கிருபைகளை பெற்று மாற்றலாம். அந்த பங்கு யாருக்கு கிடைக்கும்? நமக்கு இஷ்டமாக கர்த்தர் நமக்கு ஒரு டைமண்டை நமக்கு தருவார் இல்லையா? அவங்க செய்கிற ஒரு சிறு காரியம் பக்கத்தில் தெரியாதவங்க எப்படி என்று கீழே இருக்க முடியும் இடத்தை எல்லாத்தையும் போட்டி கை வைத்து அந்த இடங்களில் எல்லை பிசாசுகள் எல்லை பிசாசி ஆண்டவர் ஒவ்வொரு இல்லை என்று உட்கார்ந்து இருக்கும் கை விட்டு மாத்திரம் அநேகம் பெற்ற சபைகள் மாத்திரம் பட்டணத்தில் அப்பார்ட்மெண்ட் தெருவிலே உங்களுக்கு போன மாதிரி காசுகளை எடுக்கிறது. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூர் IPS 2500 தான் இப்போது கடந்து முன்பாக அதை வைத்து சகோதரிகள் அவர்கள் கணவன் ஒரு